ஹாய் ஸ்வீட் இன்னைக்கு நம்ம சேனலில் எனக்கு என்ன அப்படி பார்க்க போகிறோம் OT7FF தான் பார்க்க போகிறோம். ஃப்ராடு 7 பாய்ஸ் பார்ட் 2. ஸோ போன பாட்டு பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் உடனே வந்துடும். நீங்களும் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். ஓகேடா, ஸோ எதுவும் பேச வேணாம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஸோ ஹெட்ஃபோன் மஸ்ட் 18+ வரும் இதில், அதனால் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது வந்து இமேஜினேஷன் ஸ்டோரி மட்டும்தான், யாரும் ஓவராக திங்க் பண்ணி யோசிக்கலாம் கூடாது. இந்த கதையில் வாங்கி அந்த கதையில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸ்டோரியை மட்டும்தான் கேட்கணும், ஓகே? இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன பாட்டு எதோடு முடிச்சிருந்தா அது வந்து கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டு எதோடு முடிச்சிருப்பேன்னா, நீங்களும் ஜின்னும் அப்படியே கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஜின்னு அப்படியே வயோகரா டேப்லெட் போட்டுட்டு உங்களுக்கு கிஸ் பண்ண, அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி நீங்கள் பேக் கிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படியே பெட்லேயும் வந்துருப்பீங்க. இப்போ அதோட முடிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சவுண்ட் ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு என்னோடய வாய்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்களும் ஜின்னும் அப்படியே மாற்றி அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு. ஜின் இப்படியே மாற்றி 2 பேர் அப்படி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சின்ன நெக்கு, லிப்பு, ஐஸு அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே இக்கியாக வந்து மேக் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த இடம்லாம் பெயினாக இருக்குது, ஆனால் பெயினை தவிர்த்து அங்கே வந்து உங்களுக்கு சுகமாக இருக்குது. நீங்களே சின்ன கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சின்ன உங்களை பயங்கரமாக அப்படியே கிஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அப்படியே உங்கள் சாரியோட பின்னெல்லாம் அப்படியே கழட்டுறாரு. நீங்களும் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ சின்ன அப்படியே உங்கள் சாரியெல்லாம் அப்படியே கழட்டிட்டு, ஸோ நீங்கள் ப்ளவுஸ் மட்டும்தான் போட்டிருக்கீங்க, ஸோ அதையும் கழட்டி அப்படியே அந்த கீழே அப்படியே அந்த ஃப்ளோரில் அப்படியே போடுறாரு. ஸோ எல்லாமே நீங்களும் சரி ஜெக்கியும் சரி அப்படியே நெக்கில் இருக்கீங்க. அந்த இடத்த ஃபுல்லாக அந்த தர ஃபுல்லாக பார்த்தா உங்கள் ட்ரெஸ்ஸும் ஜெக்கியோட ட்ரெஸ்ஸும் தான் அப்படியே கிடக்கு கீழே. இப்போ ஜின் அப்படியே உங்களை டாப் டு பாட்டும் பார்க்குறாரு. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ஜெஸ்கிட்டையும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஐயோ, இது இடம் எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் நான் மட்டும் அனுபவிக்கிறேனே, என் தம்பிங்களும் இருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பயும் அங்கேயும் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜென் பொறுமா ஜென் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பயங்கரமாக மூன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் இன்னும் இன்சர்ட்டே பண்ணலடி, கிஸ் தாண்டி பண்ணேன், அதுக்கேண்டி இப்படி கத்துற? என்னிடத்துல எனக்கு ரொம்ப ப்ளஷராக இருக்குது. ஓகே சரி, நான் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி ஜின்னா அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஜென் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க, எனக்கு ப்ளஷர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக மூன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சின்ன அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு மேக்கோட், ஆனால் உங்களால் சுத்தமாக முடியல. அப்படியே சின்ன அப்படியே நீங்கள் அப்படியே இழுத்து போட்டு நீங்கள் அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்கள் மேலே இருக்கீங்க, சின்ன இப்போ வந்து கீழே இருக்காரு. நீங்களும் அப்படியே மேக்கோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, மேலே கீழே அப்படியே ஏஞ்சி உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க, ஃபாஸ்ட்டாகவே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சின்னுக்கும் இது செமையாக ப்ளஷர் ஆகுது. சின்னும் உங்கள் இப்போ டைட்டாக பிடிச்சிட்டு அப்படிதான் ஃபாஸ்ட்டாக பண்ண, அப்படிதான் உட்காந்து ஏந்திரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீங்களும் அப்படியே பண்ண முடிக்கிறீங்க. இதே ஒரு 4-5 வாட்டி அது போகுது அப்படியே. ஸோ ஒரு தடவை எல்லாமே கம்ப்ளீட் ஆகி டயர்டாக அப்படியே பெட்டில் 2 பேருமே படுக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி ஷையாக வருது, நம்ம இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு வருது. ஐயோ அவர் தானே நம்மளை இப்படிலாம் பண்ணியிருக்கணும், நம்ம போய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஷையாகுது. அப்படியே பெட்ஷீட் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜின்ன அக் பண்ணி படுத்து தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. இப்போ நீங்கள் தான் அப்படியே நடக்க முடியாமல் நடந்து கப்போர்டை திறந்து ஒரு பெயின் கிளிக் டேப்லெட் எடுத்து அப்படியே வந்து போட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஸோ ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வெளில வரீங்க. ஸோ அப்படியே உங்கள் பீரோவை திறந்தா நிறையா சாரீ இருக்குது. இதெல்லாம் நான் வாங்கி வைக்கலையே, இதெல்லாம் ஏது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த சாரியெல்லாம் அப்படியே தொட்டு பார்க்குறீங்க. அப்படி ஜின்னு நான் தான் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க இவ்வளோ சாரியா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது, இவ்வளோ சாரிலாம் எதுக்குங்க? அப்படியே ஜின்னு உங்களை பேக்கப் பண்ணிவிட்டு, ஏன் என் பொண்டாட்டிக்கு இந்த சாரீலாம் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, அதான் காசுன்னா பெரிய காசு, அதான் உனக்கு பிடிக்குமேனு எல்லாத்தையும் வாங்கிட்டேன். ஏன் இந்த பிங்க் கலர் சாரீ கட்டிங்கன்னு வச்சுக்கோ, பார்க்க செக்ஸியாக இருப்ப. என்ன அது ஒன்றும் இல்லடி, பார்க்க செமையாக இருப்ப. ஓ சரி, அப்போ நான் இதே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிங்க் கலர் சாரீ எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஆனால் ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, நீங்கள் எதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளார போய் தான் நீ சாரியை வியர் பண்ணுவியா, ஏன் இங்கே வியர் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கேட்குறாரு. நீங்கள் என்னங்க நீங்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வியர் பண்ணுவேன், நீங்கள் இருக்கீங்கள அதான். நான் தானே இருக்கேன், வியர் பண்ணுறது இல்லைங்க, எனக்கு கோச்சமாக இருக்குது. என்னடி நேற்று தான் நம்மளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு, கோச்சமாக இருக்குங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லைங்க, அது நேற்று நடந்தது, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது, இப்போ நீ மாற்றுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாரு. ஆக்சுவலி நீங்கள் வெறும் டவல் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கீங்க, நீ சேஞ்ச் பண்ணுறியா இல்லை நான் உனக்கு சேஞ்ச் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு உங்கள் டவலில் கையை வைக்கிறாரு. ஸோ அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது ஜின்னுக்கு. ஓச்சே எவன்டா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்செட் ஆகி அந்த இடத்த விட்டு வெறும் டவலை மட்டும், அவரும் நேக்கடாக தான் இருந்திருப்பாரு, அவர் டவல் மட்டும் கட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளில போகிறாரு. சாரிடா ஆர்மி, சவுண்ட் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ ஜின்னும் டோரை பார்த்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. ரொம்ப காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜின்னும் டேய் எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட்லேயே அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நம்ம 6 பாய்ஸ் தான் அப்படியே செம கோவத்தில் அப்படியே ஜின்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. பத்தாவதுக்கு அவங்க கோலத்தை பார்த்து இன்னும் சரிய காண்டா ஆகுறாங்க. அப்படியே டேய் என்னடா ஏன் இப்படி நிற்கிற, வெறும் டவலை மட்டும் கட்டிக்கிட்டு, என்னாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, ஆமாம் புருஷன் முன்னாடிக்குள்ளே இதெல்லாம் நடக்காமல் எப்படி, அப்புறம் நாங்கள் யார், நாங்களும் அவரோட ஹஸ்பண்ட் தானே, எப்போ பார்த்தாலும் எப்பட்றா உனக்கே எல்லாமே கிடைக்கிது, எல்லாம் ஒரு முகராசி வேணும்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே ஜிமின் மேலே கையை போட, டேச்சி கையாடு இவன் கடுப்பாக கிளப்பிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கோவமாக சொல்கிறாரு. ஜின்னும் வீணிக்கினுமே எல்லாரையும் வெறுப்பேற்றுற மாதிரி, டே செம்மையாக இருந்துச்சு தெரியுமா, ப்ளஷன் அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, நான் நிறைய ரவுண்ட்லாம் போனேன், பா அந்த இடத்த பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரியே உங்களை பற்றி பேசுகிறாரு. இங்கே ஆரம்தான், சரி என்னடா பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து, நம்ம 7 பேரும் அனுபவிக்கிறத ஒருத்தவனா இவன் அனுபவிச்சிட்டான், சரி விடுங்க, எனக்கு ஒரு காலம் இருந்தால் பொண்ணுக்கு ஒரு காலம் வரும், கவலைப்படாதீங்கடா அடுத்தது நம்ம டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. இது ஜின்னு கேட்டுட்டு, அதுவும் உண்மைதான், கண்டிப்பாக பூனைக்கும் ஒரு காலம் வரும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வாங்கட உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 6 பேரையும் கூப்பிடுறாரு. இப்போ அந்த 6 பேரும் உள்ளார வராங்க. நீங்கள் அப்போது இந்த தம்ப்லைனில் இருக்கிற மாதிரி பிங்க் கலர் ஒரு சாரீ கட்டிட்டு, அதுவும் மாதிரியா செக்ஸியாக கட்டிட்டு அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி வரீங்க. இது நம்ம 7 பாய்ஸும் பார்க்குறாங்க அப்படியே வாயை பிறந்துக்கிட்டு. நீங்கள் ஜின்னுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு இவங்களை நிமிர்ந்து பார்த்தணும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, டக்குன்னு உங்கள் இப்புக்கிட்டலாம் அப்படியே சாரி வச்சு மறைச்சிட்டு அப்படியே கீழே நடந்து வரீங்க. ஜின்னுக்கிட்ட ஜின் இவங்க யார், இவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸா, அது அது சொல்லுங்க, அது ஒன்றும் இல்லை, இவங்க என்னோட பிரதர்ஸ். ஓ ரிலேட்டிவில் பிரதர்ஸா, இல்லை இல்லை இவங்க சொந்த பிரதர்ஸ். என்ன கூட பிறந்தவங்களா, எப்படி, எங்கள் அப்பா உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னார், ஆனால் உங்களுக்கு 6 பிரதர்ஸ் இருப்பாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீங்கள் சொல்லலையா, இல்லை எங்கள் அப்பா என்கிட்ட மறைச்சிட்டாரா, என்ன நடக்குது ஜின்,
ஓய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். அது வந்து நான் தான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். எனக்கு அம்மா அப்பா தான் இல்லை, ஆனால் அண்ணன் தம்பிலாம் இருக்காங்க. ஓ ஓகே ஓகே. ஆ சாரி, ரொம்ப நாளாக உங்களை நிற்க வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் உட்காருங்க, நான் காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போ ஆரம்பம் ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்களுக்கு காஃபிலாம் வேணாம், எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு எடுத்துடுவாங்க, அதுவும் லெமன் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து லெமன் ஜூஸ் போட வந்து போயிடுறீங்க. இப்போ ஜீனு தான், என்னடா குடிச்சிருக்கீங்களா, போத்தத்துலேயே தான் லெமன் ஜூஸ் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனு வந்து கேட்குறாரு. ஆமாண்டா நாங்கள் குடித்தோம்தான், இன்னும் எங்களுக்கு போதை தெரியல. யாரால ஒன்னால தான், நீ நல்லா ஜாலியாக விடிய விடிய எல்லாம் பண்ணி முடிச்சிட்ட. ஆனால் நாங்கள் 6 பேர் தான் எப்படிலாம் துவைச்சோம் தெரியுமா, அதுக்கு கண்ட்ரோல் பண்ண தான் நாங்கள் 6 பேரும் ட்ரிங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பி சொல்கிறான். இப்போது சுகா, டே ஜின், இவ்வளோ நாள் இந்த விஷயத்த நம்ம ஒயின்கிட்ட இருந்து மறைக்க போகிறோம். ஒயின்கிட்ட சொல்லி இப்பயே இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிடலாம்ல. வெயிட் பண்ண எனக்கு இதெல்லாம் தப்பாக தோணுதுடா ஜின் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து சொல்கிறாரு. டேய் விடுங்கடா, கண்டிப்பாக அவன் வந்து ஓகே தான் சொல்லுவான், நான் நோலாம் சொல்லவே மாட்டான். அதுவும் நம்மளுக்கு என்னடா குறைச்சி 7 பேருக்கும் என்ன, கரெக்டு தானே? நம்மளை எவன் வேணான்னு சொல்லுவா? அழுகலையா அந்தஸ்து இல்லையா சொல்லு, எவன் இதெல்லாம் வந்து இல்லாமல் வேணான்னு சொல்லுவா? ஒயின் கண்டிப்பாக ஓகேன்னு சொல்லுவா. நம்ம 7 பேரையும் வந்து மறுபடியும் வந்து கல்யாணம் பண்ணிப்பா, ஓகேவா? இப்போ நான் மட்டும்தான் ஒரு ஆளாக வந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக நம்ம 7 பேரும் சேர்ந்து ஒயினை வந்து கல்யாணம் பண்ணுவோம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கிட்ட வந்து சொல்கிறாரு. இப்போ சுகாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் அப்படி லெமன் ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க, அப்படியே அங்கே உள்ள டேபிள் மேலே வச்சுட்டு போய் ஜின்னு பக்கத்தில் உட்காரலான்னு அப்படியே போகிறீங்க ஜின்னுக்கிட்ட. இங்கே சுகா, எக்ஸ்கியூஸ் மீ, என் பக்கத்தில் ஒரு சீட் இருக்குது, இங்கே வந்து உட்காரலாம்ல? இல்லை அது வந்து தப்பாக இருக்கும், அது மட்டும் இல்லை என் ஹஸ்பண்ட் அங்கே தானே இருக்கார், அவர் பக்கத்தில் உட்காந்தா தானே என் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சிகாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. ஆனால் காண்டாகுது, என் பக்கத்தில் உட்காந்தானே சீட்டு காலியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. நீங்களும் வந்து அப்படியே ஜின் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. இப்போது ஜேகே தான் ஜூஸ் கிளாஸ் எடுக்கலான்னு அப்படியே கீழே கொஞ்சம் அந்த ஜூஸ் கிளாஸ் அப்படியே எடுக்கிறாரு. அவர் பாக்கெட்லேருந்து அப்படியே கன்று அப்படியே கீழே விழுது. அப்படியே பார்த்தோன்னா உங்களுக்கு ஷாக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸுக்கும் மற்ற பாய்ஸுக்கும் ஷாக்கு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே, எல்லாம் சோதப்போ போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உங்களே தான் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் சொன்னோன்னா அப்படியே அப்பாடி அப்படின்னு சொல்லி எல்லா பாய்ஸ் மூஞ்சிலையும் சந்தோஷமாக இருக்கு, அப்படி நல்ல வேலை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்குறீங்க. ஜேகேக்கு ஐயோ திருன்னு முடிக்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு தான் எஸ்ஐயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து சொல்கிறாரு. ஓகேடா, ஸோ இதோட இந்த பாட்டை வந்து முடிச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நடக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவா? மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ஓகேவாடா? ஸோ ஓகே, லவ் யூ ஆல், பாய்.